பெற்றோரா ஆசிரியரா அதிக அளவிலே நட்புடன் இருக்கிறார்கள்? ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் என்பவரே பெற்றோர் தான் ஐயா. ஒரு சமூகத்திற்கு ஒருவனை அடையாளம் காட்டுபவர் ஆசிரியராக காணப்படுகிறார். இந்த அரங்கத்திற்கே இவ்வாறு ஒளி கிடைப்பதென்றால் யார் காரணம்? ஆசிரியர்கள் எங்களை இருத்தி வைத்து அவர்கள் நின்று கொண்டு பாடம் சொல்லித் தருகிறார்கள். 2 திங்கள் சுமந்து பெற்ற பெற்றோரே ஒரு புள்ளி என்றா எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசிரியர் மறக்க முடியாத இடத்தை கண்டிப்பா கொண்டு உங்களுக்கும் சரி. வணக்கம், நான் பாரதி பாஸ்கர். தமிழினுடைய இனிமையை முழுக்க நாம் அனுபவிக்கணும்னாக்க அது ஈழத்தமிழர்கள் பேசுகிற தமிழில் தான் அந்த இனிமை இருக்குன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஈழத்திலே இருக்கின்ற டான் தொலைக்காட்சி, அதிலே சொற்சமர் அப்படின்னு பட்டிமன்றத்தினுடைய இன்னொரு வடிவம். அந்த வடிவத்திலே இளம் குழந்தைகளை அழைத்து திரு லல்லீசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே பேசுகிற இளம் படைப்பாளிகளினுடைய சிந்தனையும் சொல்வீச்சும் அபாரமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தவறாமல் நானும் பார்க்கிறேன், நீங்களும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இந்த சொற்சமர் களம் பிள்ளைகளுடைய ஆற்றலை வளர்த்து வைக்கிறது என்கிற நம்பிக்கையோடு அனுசரணையாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிறார்கள். வடபுலத்தின் முன்னணி தொழிலதிபர் கல்வி காரூணியன் ESP நாகரத்தினம் ஐயா இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகிற பாடசாலைகளுடைய விவாத அணி மேம்பட வேண்டும் என்பதற்காக ஒரு தொகை பணத்தை வழங்கி ஊக்குவிக்கிறார். இதைவிட மேலாக உலக புகழ் பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் ஈழ மண்ணிலே இருந்து இளைய பேச்சாளர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக சொற்சமர் களத்திலே பங்கேற்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு களத்திலும் சிறந்த பேச்சாளராக அடையாளப்படுத்தப்படுகிற ஒருவருக்கு இலங்கை பணத்திலே 5000 ரூபாய் வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். இத்தகைய சிறப்புகளோடு இன்றைய சொற்சமர் களத்திலே 2 பாடசாலைகள் பங்கேற்றிருக்கின்றன. கடந்த வாரத்தை போலவே இந்த வாரமும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி, அவர்களை எதிர்த்து மானிப்பாய் இந்து கல்லூரி, இரண்டுமே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பிரபலமான தேசிய பாடசாலைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்களும் 2 பேரும் இணைந்த தரப்பினுடைய ஒரு கூட்டு மொத்த செயலாற்றுகையால் தான் இந்த மாணவர்கள் செதுக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளுடன் நட்பாக இருந்து நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு இவர்களுக்குரியது. இந்த கட்டிளமை பருவத்திலே தான் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். 12 வயதுக்கு பிறகு 18 வயதிற்கு உட்பட்ட காலம் கட்டிளமை பருவத்திற்குரிய காலம். டீனேஜ் என்று சொல்கிறோம், அடோலசன்ஸ் என்று சொல்கிறோம். இந்த கட்டிளமை பருவ காலத்திலே இந்த பிள்ளைகள் எத்தனையோ திசை மாற்றங்களை காணக்கூடியவர்கள். அவர்களை நட்புடன் இருந்து நல்வழிப்படுத்த வேண்டிய நிலையிலே பெற்றோரும் இருக்கிறார்கள், ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இப்போ கேள்வி என்னவென்றால், இவர்களுக்குள்ளே பெற்றோரா ஆசிரியரா அதிக அளவிலே நட்புடன் இருக்கிறார்கள், நல்வழிப்படுத்துகிறார்கள்? 2 கேள்வி இருக்கிறது. நட்புடன் இருக்கிறார்கள், ஃப்ரெண்டாக இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே அப்பா என்றால் அது யாரோ ஒரு பெரிய கடவுள் போல அல்லது வீட்டிலே அணுக முடியாத மனிதர் போல அப்பா ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தை வகித்தார். நான் அண்மையிலே கடந்த வருடத்திலே வெளிவந்த எங்கள் மண்ணினுடைய மண்பற்று மிக்க வைத்திய நிபுணர் டாக்டர் சிவன்சுதன் ஐயாவனுடைய ஒரு காணொளியை பார்த்தேன். அவருடைய தந்தையார் உரும்பிரா இந்து கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் அமரர் சிவபாலன் ஐயா, அவர் எப்படி தன்னை அணுகினார் என்பதை
அவர் யதார்த்தபூர்வமாக சுவாரஸ்யமாக தன்னுடைய வலைத்தளத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்பா கதிரையிலே இருந்தால் தான் கீழே தான் இருப்பாராம். அதை விட அவர் அடிக்கடி தனக்கு ஏற்ற பாடங்களை சொல்லித் தருவதோடு ராமாயணம், பாரதம் என்று பல்வேறு கதைகளை கூட அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தந்தை என்கின்ற அதை ஒரு உயர்ந்த ஸ்தானமாக பார்க்கிறோம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறார்கள், அப்பா ஃப்ரெண்டாக நட்போடு இருக்க வேண்டும், அதனோடு கூடவே நல்வழிப்படுத்த வேண்டும். இப்போ நட்போடு இருந்து நல்வழிப்படுத்துவது. ஆசிரியர் என்றால் வளமையாகவே எங்களுடைய கற்பனையிலே இருக்கிற ஆசிரியர் கம்போடு நிற்கிற ஆசிரியராகத்தான் இருப்பார். ஆசிரியர் என்றால் டாக்டருக்கு எப்படி ஸ்டெதஸ்கோப் ஒரு அடையாளமோ, டீச்சருக்கு ஹேண்ட்பேக் எப்படி ஒரு அடையாளமோ, சில வழியிலே அடிக்க வரப்போகிறார்கள், அது யதார்த்தம். அப்படித்தான் டீச்சர் ஹேண்ட்பேக்கோடு திரிவதைப் போல சார் என்றால் அவர் தடியோடு இருப்பதைத்தான் அடையாளமாக ஒரு காலத்திலே கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தடியோடு சார் நின்றால் அவர் கம்பி எண்ண வேண்டியவராகத்தான் இருப்பார். எனவே இன்றைய காலகட்டத்திலே நட்போடு நல்வழிப்படுத்துகிற செயற்பாட்டை பிள்ளைகளிடம் மேற்கொள்பவர் யார்? பெற்றோரா, ஆசிரியரா என்று இவர்கள் வாதிட இருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்க இருக்கிறார்கள் மானிப்பா இந்து கல்லூரி அணியினர். அவர்கள் பெற்றோர்தான் நட்போடும் நல்வழிப்படுத்துவதிலும் வல்லவர்கள் என்று பேசப் போகிறார்கள். டீன் ஐவின் டினுஜன், அவர் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். சொற்சமர்களத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி ஒரு நல்ல பேச்சாளராக தன்னை செதுக்கி கொண்டு வருகிறார். டினுஜன் எப்படி வாதத்தை ஆரம்பிக்கிறார் என்பதை பார்த்து விடுவோம். அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழெண்ணை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி விவாதிக்கப் போகிறேன் தலைப்பில் இறங்கி. பெருமதிப்பு மிக்கவர்களே வணக்கம். இன்றைய தினத்திலே எமக்கு கிடைத்துள்ள தலைப்பு பிள்ளைகளுடன் நட்பாக இருந்து நல்வழிப்படுத்துபவர்கள் ஆசிரியரை காட்டிலும் பெற்றோர்களை என்பதுதான் நம்முடைய வாதம். அந்த வகையிலே ஆசிரியர்கள் எம்முடன் நட்புறவுடன் இருப்பது என்பது வாயிலே விசில் ஊதுவது போல. சில வேளைகளில் விசில் சத்தம் வரும், சில வேளைகளில் காற்றுத்தான் வரும். ஆனால் ஒரு பெற்றோர்கள் சொல்லியோ சொல்லாமலோ நமக்கு அறிவுரைகள் வந்து வந்து விழும். நைனாதீவு அமுத சுரவி போல அறிவுரைகள் வந்து கொண்டிருக்கும். அதுதான் இன்றைய வாதமாக இருக்கு. அது உண்மையிலே மணிமேகலையிலே வருகிற அமுத சுரவி, அதைத்தான் அவர்கள் பெயராக வைத்திருக்கிறார்கள். சரி ஐயா, ஒரு நட்பு என்றால் என்ன? சுதந்திரமாக பேசுவதைத்தான் நாங்கள் நட்பு என்கிறோம். நம்முடைய மனக்கவலையாக இருக்கட்டும் சரி, நம்முடைய உணர்ச்சி வெளிப்பாடாக இருக்கட்டும் சரி, நாங்கள் ஆசிரியரிடம் பேசுவதற்கு தயங்குவோம். ஆனால் அதை பெற்றோரிடம் பேசுகின்ற பொழுது தயங்க மாட்டோம். அம்மா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று போய் சொல்லுவோம். ஆகவே அந்த இடத்தில் அங்கே நட்பு ஆனது நல்வழிப்படுத்தப்படுகின்றது. அதற்காகத்தான் ஐயா அன்று மொழிந்தார்கள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் என்பவரே பெற்றோர் தான் ஐயா. ஆனா கற்றவுடன் அம்மா என்று சொல்லிக் கொடுக்கிறாள் பெற்றோர். அழகான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, அம்மா வந்து சொன்னாதான் அப்பா கூட தெரியும் என்று கூறுவார். ஆகவே அந்த குடும்பத்தை அறிமுகம் செய்து வைப்பதிலிருந்து, பாடசாலைக்கு கூட்டிக் கொண்டு செல்வதிலிருந்து, அங்கு பாடசாலைக்கு ஆசிரியரை அறிமுகப்படுத்துவது கூட எம்முடைய பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஒரு சமூகத்திலே ஒரு பாதுகாப்பான மற்ற நம்பகத்தன்மான இடம் எது என்று கேட்டால் ஒரு குழந்தைக்கு அது எந்த குழந்தையும் சொல்லும் வீடுதான் என்று. எமக்கு பாடசாலை அறிவையும் ஒழுக்கத்தையும் போதித்து தருகிறது. ஆனால் எமக்கு பாதுகாப்பான நம்பகத்தன்மையான ஒரு இடம் வீடு. ஏனெனில் அங்கே நம்முடைய பெற்றோர்கள் நட்புடன் இருந்து எம்மை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அடித்தள உறவினை நாங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியான இருப்பு. பாடசாலையில் எத்தனை மணி நேரம் கற்கின்றோம்? வெறுமனேயே 6 மணித்தியாலங்கள். 6 மணித்தியாலத்தில் ஒரு பாடம் 40 நிமிடம் என்றால் அங்கு ஆசிரியர் வந்து கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டிலும், பாடசாலையினுடைய ஒழுக்கத்திலும், அறிவிலும் மற்றும் வகுப்பறையை அழகுபடுத்துவதிலும் தான் இருப்பார். ஆனால் அதே பெற்றோர் என்று நாங்கள் மற்றைய கோணத்தில் பார்க்கின்ற பொழுது, பெற்றோர் விரும்பியோ விரும்பாமலோ எம்முடன் நட்புறவாக இருக்க வேண்டியது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது.
ஒரு தனிப்பட்ட கவனம் என்கின்ற வியூகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த தலைப்பிலே தனிப்பட்ட கவனம். ஒரு ஆசிரியரிடம் ஒரு பிள்ளைகள் படிக்கிறது என்றால் இங்கிருந்து அங்கு மட்டும் அங்குத்த பிள்ளைகள் இருப்பார்கள். அவ்வளவு பேரையும் தனிப்பட்ட கவனத்தில் ஏற்படுத்திக் கொள்வார்களா என்று கேட்டால் அது சந்தேகத்திற்குரிய விடயம். ஆனால் ஒரு பெற்றோர் என்று நாங்கள் அங்கே பார்த்தால் அங்கே அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளை தனக்கு நல்ல நிலையில் வர வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளையுடன் நட்பாக இருந்து கொண்டு நல்ல வழிப்படுத்துவார். அதுதான் இன்றைய வாதம். இன்று ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தையினுடைய முதன்மையான மாதிரியாக இருக்கின்றார்கள். எந்த குழந்தையும் சொல்லுவார்கள், அந்த குழந்தையை பார்த்து இந்த குழந்தை அந்த பெற்றோருடைய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்பார்கள். எப்படி என்றால் அந்த பெற்றோர் பேசிய விதங்கள், பெற்றோர் செய்த செயல், அந்த வெளிப்பாடு குழந்தையிலும் கடத்தப்படும். அதை பார்த்து கொண்டு செல்வார்கள், இது இன்னாருடைய மகன் என்று. இன்னாருடைய மாணவன் என்று சொல்வது கிடையாது, இன்னாருடைய மகன் என்று தான் கூறுவார்கள். ஆகவே ஒரு ஆசிரியரிடம் நாங்கள் நட்பாக இருக்க முடியாது, ஆனால் பிள்ளைகளுடன் நட்பாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்துபவர்கள் பெற்றோர்கள் தான். தாயை போல சேலை, நூலை போல பிள்ளை என்பார்கள். அதற்கு நாங்க என்னுடைய வாதத்தை பிள்ளை நூலை போல சேலை என்று கூறுவார்கள். என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பிள்ளைகளை நட்புடன் நல்வழிப்படுத்துவதில் முன்னிற்பவர் பெற்றோரே என்று மானிப்பா இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் டினுஜன் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இனி ஆசிரியர்தான் அந்த தகமைக்குரியவர் என்று வாதிப்பதற்காக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியினர் தயாராக இருக்கிறார்கள். அந்த அணியினுடைய அணித்தலைவர் மங்களேஸ்வரன் ஜதோட்சன். அவர் உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். பச்சை பசுந்தளிராம் பாலகன் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவியள கச்சை முடித்தவிழ்த்து கருத்த முளை பாலூட்டி பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு என உமை அம்மையை ஒரு கணம் சிந்தித்து கொண்டு எந்தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் இங்கு எமக்கு தீர்ப்பினை வழங்க காத்திருக்கின்ற எமது நடுவர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக எனது வாதத்தினுள் நுழையலாம் என நினைக்கின்றேன். அக்காலத்தில் பெற்றோர்களிடம்தான் சிறுவர்கள் அதிக நேரம் செலவிட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் ஆசிரியர்களிடம்தான் மாணவர்கள் அதிக நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. பாடசாலை முடிந்தால் டியூஷன் முடிஞ்சால் எக்ஸ்ட்ரா கிளாஸ் முடிஞ்சால் நைட் கிளாஸ். அப்ப எங்க மாணவர்கள் அதிகமான நேரத்தை கழிக்கிறார்கள் என்பது இங்கு ஒரு குறிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீங்க வீட்டை சுற்றுலா போறோம் என்று கேட்டா வீட்டை விடுவினோம், வீட்டை எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டு போவினுமா, பணம் இல்லை என்றுதான் கூறுவார்கள். ஆனால் ஆசிரியர்களோடு செல்லும் பொழுது வித்தியாசமானது ஒரு அனுபவம், வித்தியாசமானது ஒரு கற்கை நெறி, அதனை படுத்தி சுற்றுலா செல்கின்ற இடத்தின் அது மேலதிக அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியது ஒரு அறிவு அந்த ஆசிரியரிடம் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த வகையில் ஆசிரியர் முதலிடம் வகிக்கிறார் என்பது இங்கு ஒரு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏன் 1000 நாள் விடுங்கள், இந்த அவையினை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அவையினது நடுவராக வீட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபராக வீட்டிருக்கின்றார். 1000 ஆசிரியர்களை உருவாக்கியது ஒரு பெருமை அவரினையே சாரும். ஏன் நமக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் கூட அவரிடம் நான் கற்றிருப்பார்கள் என்று இங்கு நோக்க வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது 6 மணித்தியால்தான் ஆசிரியரிடம் ஒரு மாணவன் கல்வி பயிர்கிறான். அதன் மூலம் எவ்வாறு அவன் நல்வழிப்படுத்தப்படுவான் என்கு எதிர்த்தரப்புவாதிகள் ஒரு கேள்வியினை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றவர் அப்துல் கலாம் அவர்கள். தனது முயற்சியின் மூலமும் ஆசிரியரின் நட்பின் மூலமான வழிகாட்டுதலின் மூலமாகவே உலகை தன் பக்கம் திருப்பிக் கொண்டவர்களில் அப்துல் கலாம் என்பவர் ஒரு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒருவனது ஆளுமையை இனம் கண்டு அவனது ஆற்றுகையினை வெளிப்படுத்துபவர் அவனது ஆசிரியராகவே காணப்படுகிறார். பெற்றோர் எனப்படுவது ஒரு புள்ளி, பெரிய வட்டமாக காணப்படுபவர் ஆசிரியர். ஒரு சமூகத்திற்கு ஒருவனை அடையாளம் காட்டுபவர் ஆசிரியராக காணப்படுகிறார். எத்தனை உலக ஆளுபவர்களை ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தற்பொழுது எமது ஜனாதிபதி அவர்கள் தமது ஆசிரியரை நினைவு கூர்ந்தது ஒரு விடயத்தினை நாங்கள் இங்கு பார்த்திருப்போம். ஆசிரியர் அவர்கள் சமூகத்திற்கானது ஒரு அத்திவாரமாக காணப்படுகிறார்கள். பாடசாலைகளை நம்பி எவ்வளவு பழைய மாணவர்கள் தமது ஆசிரியருடன் கலைப்பதற்காக எவ்வளவு பழைய மாணவர்கள் தமது
பணத்தினை செலவழித்து இங்கு வருகிறார்கள் என்பது இங்கு ஒரு நோக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் விளங்க வேண்டும் ஆசிரியர்களது முக்கியத்துவம், நட்பினை வெளிப்படுத்தி நட்பின் மூலம் நல்வழிப்படுத்துகின்ற முறையினை இங்கு ஆசிரியர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள், அதன் மூலம் ஆசிரியர்களை நல்வழிப்படுத்துவதில் சிறந்தவர்கள் என கூறி எனது விவாதத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜதோட்சனுடைய வாதத்தோடு நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது சொற்சமர், வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களம் மானிப்பா இந்து கல்லூரி மாணவர்களையும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்களையும் சந்திக்க வைத்திருக்கிறது. பிள்ளைகள் நட்போடு நல்வழிப்படுத்தப்பட வேண்டும். இதனை அதிக அளவிலே மேற்கொள்ளக்கூடியவர் யார்? பெற்றோரா, ஆசிரியரா? பெற்றோரே என்கின்ற அணியினுடைய மானிப்பா இந்து கல்லூரி அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் இங்கே தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறார். வினோபன் ஷரோன். அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனவாதிட்ட நக்கீரர் வழி தோன்றிய நடுவர் அவர்களே மற்றும் எண்டரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நேரடியாக தலைப்புக்குள் சென்று விடுகின்றேன். எதிர்த்தரப்புவாதிகள் கூறுகின்றனர், பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் நட்பாக இருந்து செயற்படுகிறார்கள் என்று. இங்கே நான் கூறுகின்றேன் அவ்வாறு இல்லை என்று. ஏனென்றால் ஒரு பிள்ளையானது அதிக நேரத்தை வீட்டிலே செலவழிக்கின்றது. அவன் வீட்டிலே செலவழிக்கின்ற போது வீட்டில் பல வேலைகளை செய்வான். ஏன் தாய் தந்தையருடன் எதிர்த்து பேசுவான். அதையெல்லாம் வீட்டிலே தாயாவோ அல்லது தந்தையோ, பெற்றோர், தாய் தந்தை என்பவர் தான் இங்கே பெற்றோர், அவர்கள் இருவதும் எடுத்து கூறி நட்பாக அதை விளக்கி விடுவார்கள். ஆனால் இவ்வாறு இல்லை பாடசாலை ஆசிரியர்கள். ஆசிரியர்களிடம் அவ்வாறு வாய்காட்டினால் ஆசிரியர்களுடனே பிரின்சிபலிடம் போய் டிசிப்ளின் கேட்டிடம் தகவல் போய் பிரச்சனை வேற எங்கேயோ போய்விடும். அடுத்ததாக நாம் நோக்குவோம், ஒரு மிகப்பெரிய இந்த அரங்கத்திற்கே இவ்வாறு ஒளி கிடைப்பதென்றால் யார் காரணம்? தோமஸ் அல்வா எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானியின் வரலாறை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் பாடசாலை செல்கின்றார் சிறு வயதிலே. அவர் அவ்வாறு சிறு வயதிலே பாடசாலை செல்கின்ற போது அவருடைய ஆசிரியர்கள் இவர் ஒரு மனநலம் சரியில்லாதவர்கள், இவரை இங்கே வைத்திருந்து எம்மளால் படிப்பிக்க முடியாது என்று ஒரு கடிதத்தில் எழுதி தாயிடம் ஒப்படை என்று அவரிடமே சொல்கின்றனர். அவரும் அதை கேட்டுவிட்டு தாயிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றார். தாய் எவ்வாறு தோமஸ் அல்வா எடிசனுக்கு கூறினார்? உனது அறிவுக்கும் திறமைக்கும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்கே அந்த பாடசாலையில் இல்லையாம், அதனால் நீ வீட்டிலேயே இருந்து கல்விகள் என்றார். அந்த தாயார் கொடுத்த ஊக்கமும் விடாமுயற்சியின் காரணமாக அவர் இந்த உலகிற்கே ஒளியை கொடுத்தார். அடுத்ததாக நாம் முழங்கிக் கொள்ள வேண்டும். எதிர்த்தரப்புவாதியின் தலைவர் கூறியிருந்தார்கள், தாயார்கள் அல்லது பெற்றோர்கள் வீட்டிலே டூருக்கு கூட்டி கண்டு போங்கன்னு சொன்னா கூட்டி கண்டு போக மாட்டினோம் என்று சொன்னேன். அவ்வாறு ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் சென்று கேட்கிறான், டீச்சர் என்ன டூருக்கு கூட்டி கண்டு போங்க. சரி அது வேண்டாம் டீச்சர், என்ன கிரவுண்ட்ல ஒரு பாடவளை விளையாட விடுங்கோன்னு கேட்கிறான் வைங்கோவன். டீச்சர் என்ன சொல்லுவ, அது தேவையில்ல இருந்து படி ரெண்டுதான் பேசி கிளைப்பா. இது ஒரு உண்மையான விடயம். அடுத்ததாக நோக்குவோம், வாசலிலே பாடசாலை வாசலிலே 2 ஆசிரியர்கள் நிற்பார்கள் எமது சீருடை மற்றும் எமது பழக்க வழக்கத்தை நோக்குவதற்காக. காலையில் ஒரு மாணவன் வருகின்றார், தலைக்கு கரண்டில் பொறுத்த கலர் கோழி குஞ்சு போல டையை அடித்து விட்டு வருகின்றார். வரும் பொழுது ஆசிரியர் சொல்கின்றார், என்னடா தலைவட்டு? அது ஒரு காத்தான் சார் விடுங்கோ. ஆசிரியர் நட்பா இருந்து விடவோ போறார்? இல்ல, நீ அதை கட்டாயம் வெட்டத்தான் போடணும். ஆனா அம்மா தாயோ பெற்றோர்கள் அப்படி இல்லை, நட்பாக இருந்து இதெல்லாம் பிள்ளை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நீ என்று சொல்லி அந்த மாணவனை ஊக்கப்படுத்திக் கொள்வார். இதுல கரண்டில பொறிச்ச கோழி குஞ்சு மாதிரி டை அடிச்சு கொண்டு போறது நல்வழி என்று சொல்லுகிறீர்களோ?
கரண்டில் கொளுத்த கோழி குஞ்சு வேறு கலர் எடுத்து கொண்டு போவது நல்வழி என்று சொல்லவில்லை நடுவர் அவர்களே. தலைப்பில் அதுவும் இருக்கிறது இல்லவா, நல்வழிப்படுத்துவது. நல்வழிப்படுத்துவதுதான் சரி, அதை சொல்ல வேண்டிய விடயம்தான். ஆனால் அவங்க அவ்வாறு செல்லும் பொழுது ஆசிரியர் நட்பாக இருக்கவில்லையே, முரடனாக இருந்து ஒரு பிடிவாதக்காரனாக இருந்து அதை நீ வெட்டத்தான் வேண்டும் பேசுகின்றனர். ஆனால் தாயானவள் அப்படி அல்ல, பெற்றோர்கள் அப்படி அல்ல, நட்பாக இருந்து அவரை நல்வழிப்படுத்துவார்கள். அடுத்ததாக நான் நோக்கிக் கொள்வோம். இந்த தலைப்பு நான் நிற்கின்றேன் எதிர்த்தரப்புவாதிகளுக்கு புரியவில்லை என்று. அப்துல் கலாம் என்ற கதை என்று பெரிய கதைகள் எல்லாம் சொன்னார்கள். அந்த கதை உண்மைதான். ஆனா அங்கே கேட்ட விடயம் என்ன, அப்துல் கலாம் அவ்வாறு வாழ்ந்தார் என்பது இல்லை, பெற்றோர்கள் நல்வழிப்படுத்தியிருக்கின்றார் என்பதாகும். ஆகவே இதிலிருந்தே தெரிகின்றது, பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்வழிப்படுத்துவது நட்பாக இருப்பதும் பெற்றோர்கள் தான் என்று கூடிய எனது வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஷரோனினுடைய அழகான வாதத்திற்கு பதில் சொல்லி ஆசிரியர்கள் தான் நட்போடு இருந்து நல்வழிப்படுத்துபவர்கள் என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய 2வது பேச்சாளர் சுமன்ராஜ் வண்ணன். அவர் இடெக் பொறியியல் தொழில்நுட்பத்தை உயர்தரத்திலே படிக்கிற மாணவன். பேசுங்கள் வண்ணன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றியதாம் மூத்தோடி நம் தமிழ்குடி என்று கூறிக்கொண்டு நடுவர் அவர்களுக்கும் எண்தரப்பு வாயினருக்கும் எதிர்த்தரப்பு வாயினருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நேரடியாக வாதத்திற்குள் செல்கின்றேன். எனது கருத்தின்படி கண்ணதாசனின் பாடலே பிழை என்றுதான் சொல்வேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில் அது நல்லவராவதும் தீயராவதும் அன்னை வளர்ப்பினர் என்றார். அவர் தனது தாயின் மீது கொண்ட அதீத பாசத்தினால் அவ்வாறு பாடியிருக்கலாம். ஏனென்றால் எந்த குழந்தையும் பிறந்த 3 வயதிற்கு பிற்பாடு எந்த தாயும் வீட்டில் வைத்து பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் நேசரியில் கொண்டே சேர்ப்பார். பிற்பாடு 1ஆம் ஆண்டிலிருந்து ஏஎல் கல்வி கற்கும் வரை காலை 7:30 தொடக்கம் 1:30 வரை பாடசாலையில் தான் மாணவன் கேட்கின்றான். பின் 1:30 2:30 மட்டும்தான் மாணவன் வீட்டில் இருக்கிறான். நடுவர்களே, நீங்கள் அதை கணித்துக் கொள்ள வேண்டும். பின் 3:30 5:30 மட்டும் ஈவினிங் கிளாஸ். அதுக்கு பிறகு 7:30 9 மணி மட்டும் நைட் கிளாஸ். நடுவர்களே, இதிலிருந்து கணக்கு போட்டு பார்த்தால் 24 மணித்தியாலத்தில் நித்திரைக்கு எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் பெற்றோருடன் செலவிடும் நேரம் நடுவர்களே 3 மணித்தியாலம் தான். ஆனால் பாடசாலையில் செலவிடும் நேரமோ 6 மணித்தியாலம். இங்கே 3 மணித்தியாலத்தை 2 மடங்கு பெரியதாய் பாடசாலையில் காணப்படுகின்றது. ஆகவே பாடசாலை ஆசிரியர்களால் நட்புடனும் நல்வழிப்படுத்துகின்றார். இந்த அரங்கமே ஒளி வெள்ளத்தில் மிதக்கின்றது காரணம் தோமஸ் அல்வா எடிசன் என்று எதிர்த்தரப்பு வாயினர் கூறியிருந்தார். தோமஸ் அல்வா எடிசன் வீட்டில் தான் இருந்து கல்வி கற்றார். ஆனால் எனது வாழ்க்கையில் எனது வீட்டில் என்னை படிக்காதவன் இவன் எந்தக்கும் இதில்லாதவன் என்றுதான் வைத்திருந்தார்கள். தரம் 10 எனது 1ஆம் தவணையில் கணித புள்ளி எனக்கு 9. தரம் 11 எனது கணித புள்ளி 96 நடுவர்களே. இது உண்மை. ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு ஃபைனல்ல நடுவர்களே கணிதத்தில் ஏதாம் வந்தது. இதற்கு காரணம் கணித ஆசிரியர் தான். தோமஸ் அல்வா எடிசன் அவர்கள் பெரிய மனிதர் தான். ஆனால் எனது வாழ்க்கையில் நான் தான் பெரியவன். அந்த வகையில் தரம் 10 என்னை வீட்டிலும் சரி பாடசாலையின் மட்டத்திலும் சரி கழித்து விடப்பட்டவன். எனக்கு தரம் 10 கணித புள்ளி வந்த 9. ஆனால் என்னை ஒரு ஆசிரியர் நட்போடும் நல்ல பழக்கத்துடனும் என்னை எவ்வாறு கணிதம் படிப்பிக்கணும், நான் எப்படி கணிதம் செய்யணும் என்று எனக்கு சொல்லி தந்தார். அந்த வகையில் நான் தரம் ஓயலில் கணிதத்திற்கு ஏ பெற்றேன். அவர் மற்ற ஆசிரியர்கள் போல் இல்லாமல் என்னுடன் மிகவும் நட்பாக பழகுவார். பாடசாலை நேரங்களில் கூட மற்ற மாணவர்களுக்கு இல்லாத போல் எனக்கு மட்டும் அவர் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து தருவார். அப்போதே எனக்கு ஒரு ஆசை, இவரின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்றதற்காகவாவது நான் படிக்க வேண்டும் என்று. ஆனால் எனது பெற்றோரின் பெயரை காப்பாற்றுவதற்காக நான் படிக்க வேண்டும் என்று எனக்கு தோணவில்லை. அந்த ஆசிரியருக்காகவே நான் படித்தேன். ஓயலில் கணிதத்திற்கு ஏ புள்ளியை எடுத்தேன். அது மட்டுமில்லை நடுவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தந்தையுடன் நண்பனாய் பேசும் எத்தனை மகன்மார்கள் உள்ளார்கள் தெரியுமா? நீங்கள் கூட அறிமுகத்தில் சொல்லியிருந்தீர்கள், உங்களுக்கு தெரிந்தவரின் தந்தையும் மகனும் பேசுகின்ற பொழுது தந்தை கதிரையில் இருப்பாராம், மகன் கீழே இருந்து பேசுவாராம். இதிலே இருந்தே தெரிகிறது அல்லவா? ஆனால் ஆசிரியர்கள் எங்களை இருத்தி வைத்து அவர்கள் நின்று கொண்டு பாடம் சொல்லித் தருகிறார்கள். இதிலே இருந்தே தெரிகிறது நடுவர் அவர்களே, பெற்றோர்களை விட ஆசிரியர்களே உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்று. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இந்த சபையில் வந்தவுடனே நீங்கள் எங்களுக்கு எவ்வாறு பேச வேண்டும் என்று சொல்லி தந்தீர்கள். ஆனால் வீட்டில் இருந்து வரும்பொழுது எனக்கு பெற்றோர் அதை சொல்லித் தரவில்லை.
அந்த வகையில் கூட நீங்கள் வந்தவுடன் நீ இப்படித்தான் காய்க்கணும்டா இப்படியெல்லாம் காய்க்கணும்ன்றதா எனக்கு வந்தோடனே ஒரு பயம் வந்திருக்கும். முதல் மேடை நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்க வந்த உடனே இது பயப்பட வேணாம், இதுல ஒன்றுமே இல்லை, இவ்வளவுதான், நீங்க காய்ச்சிட்டு வாங்கண்டு நீங்க அன்போடு சொன்னபடியா தான் ஓகே எனக்கும் அந்த கமரா முன்னுக்கு இருக்குன்ற மறந்து நான் கதைக்க வலிக்கிட்டேன். அதை விட நடுவர் அவர்களே, இந்த காலத்தில் வீட்டில் இரவு உணவு மட்டும்தான் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் சிறிது நேரம்தான் எதுவும் வீட்டில் கதைப்ப என்றால் கதைக்கலாம். அதிலும் நாங்கள் எதுவும் தவறாக கழித்து விட்டோம் என்றால் மிச்ச சாப்பாடும் சாப்பிடாம ஒழும்பித்தான் போகணும். இது பெற்றோர்ல பாசம் பெற வைக்குமா நடுவரவர்களே, வெறுப்பு பெற வைக்குமா நடுவரவர்களே. மற்றும் எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தார், பாடசாலை வாசலில் 2 ஆசிரியர்கள் நிற்பார்களாம். உள்ளே போயேக்கல எங்களோட தலைமுடி கோழி குஞ்சு கலர் அடித்த மாதிரி எங்களோட தலைமுடி இருக்குமாம், விட மாட்டாருண்டு. ஆனா OL AL முடித்தா பிறகு நீங்க கேம்பஸ் படிக்கல, இல்ல கேம்பஸ் முடிஞ்சா பிறகு வீட்டே தான் போறீங்க. வீட்டேருந்து போய்க்கல இல்லை இப்போ ஏதோ வேலை செய்கிறீங்க, இல்லாட்டி ஒரு சந்தியிலேருந்து காய்ச்சி கொண்டிருக்கீங்க. அந்த பொடியன தலையை பார்த்தீங்கன்னா ஏதோ குருவி கூடு கட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் பாடசாலை காலத்தில் அவ்வாறு இருக்காது. அதற்கு காரணம் பாடசாலை ஆசிரியர்கள். அதை விட நீங்கள் இக்காலத்தில் ஒரு குழப்படி செய்தால் நீ இன்னாரின் மகனா என்று கேட்க மாட்டார். நீ எந்த பள்ளிக்கூடம், இந்த வகுப்பு சார் என்றுதான் கேட்பார் ஒழிய நீ இன்னாரின் மகனா என்று கேட்க மாட்டார். அதை விட நைனாதிவு அன்னதானத்தை எடுத்து கூறியிருந்தார் எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள். டெய்லி வந்தா அளவுக்கு முன்னால் அமுதமும் நெஞ்சாகும் நடுவரவர்களே. டெய்லி அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண 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 எங்களுக்கு செலுத்துரும். என்னடா வேற என்ன எப்ப பார்த்தாலுமே திட்டி கொண்டிருக்கிறார், எனக்கு எப்ப பார்த்தாலுமே வேற அட்வைஸ் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் ஆசிரியர்கள் அப்படி இல்லை. அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தினையும் படிப்பித்து முடிக்க வேண்டும், எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆகையால் குறுகிய நேரத்தில் தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஆகையால் அந்த அட்வைஸை நாங்கள் கேட்போம். நடுவர் அவர்களின் மணி யோசைக்கினாங்க நான் எனது வாதத்தினை முடிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வண்ணனுக்கு இது முதல் மேடை. ஆனால் தன்னுடைய மனதிலே ஒரு ஆக்ரோஷத்தை அல்லது ஒரு உறுதியை வரித்து கொண்டு இங்கே தன்னுடைய வாதத்தை அவர் அழகுற முன்வைத்திருக்கிறார். அந்த வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். பிள்ளைகளோடு நட்பாக இருந்து நல்வழிப்படுத்துபதில் முன்னிற்பவர் யார்? பெற்றோரா, ஆசிரியரா? யாழ்ப்பாணத்தின் புகழ்பூத்த 2 பாடசாலை பிள்ளைகள் இந்த வாதத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். மானிப்பா இந்து கல்லூரி, அவர்களை எதிர்த்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இது மானிப்பா இந்து கல்லூரியினுடைய 3வது பேச்சாளருக்குரிய நேரம். உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயில்கிறார் கஜானன். அவர் என்ன பேசுகிறார் கேட்போம். நெல்லாடிய நிலமங்கும் கல்லாடிய சிலையங்கும் வில்லாடிய களமங்கும் யான் இங்கு சொல்லாடும் இவ்வவையில் செறிந்திருக்கும் தமிழுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேராக மறுப்பு கருத்துக்களுடன் எனது வாதத்திற்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் அனுபவம் மூலம் தமது ஆசிரியர்கள் தமது பெற்றோர்களை விட மிகவும் சிறந்த முறையில் தம்மை வழிநடத்துகிறார் என்று கூறியிருந்தார். எனது அனுபவம் ஒன்றை நான் உங்கள் முன்னிலையில் முன்வைக்கிறேன். நான் உயிரியல் பாடம் கற்கின்றேன் ஐயா. நான் ஒரு டியூஷன் சென்டருக்கு போனேன்டா அங்க என்ன மாதிரி 2000 பிள்ளைகள் இருப்பினான். 2000 பிள்ளைகளுக்கும் அவர் படிப்பிக்க எனக்கு தனியா அவருக்கு தனியா என்று ஒரு கவனம் இல்லை. அவர் வருவார், போட்டில எழுதுவார், விளங்கிட்டா போயிடுவார். அதே நான் அந்த டியூஷன் எல்லாம் முடிச்சு வீட்டை போன பிறகு அம்மா எனக்கு ஒரு டீம் எடுத்து தந்துட்டு, என்னப்பா படிச்சது விளங்கினதோ, என்ன மாதிரி உனக்கு இந்த சார் ஓகே ஒன்று கேப்பா. இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, எங்களோட அந்த ஆசிரியர் மேல் எங்களோட நட்பா பழகிறத விட எங்களோட பெற்றோர் நட்பா பழகிறது தான் அதிகம். அடுத்ததா சொல்லி இருந்தீங்கன்னா, பெற்றோர் ஒரு புள்ளியா, ஆசிரியர் ஒரு வட்டமா. 2 திங்கள் சுமந்து பெற்ற பெற்றோரே ஒரு புள்ளி என்றா ஆசிரியர் அந்த புள்ளியில இருக்கிற அணுவின் கருவுக்கும் சமனா வர மாட்டினவன்றதையும் நான் சொல்றேன். அடுத்ததாக உங்களுக்கு அம்பேத்கர் என்ற கதை தெரியும். அம்பேத்கர் ஒரு தாழ்ந்த சாதியில பிறந்தவர். ஆனா அவர் தான் இந்தியாண்ட அந்த சட்ட புத்தகத்தை எழுதினவர். அவர் பாடசாலை போயக்க அந்த பாடசாலை ஆசிரியர் நீ தாழ் சாதி, இந்த வகுப்பில் இருந்து நீ படிக்கலான்னு சொன்னார். அவர் வெளியே இருந்து படிச்சு அந்த போயக்க அந்த இடத்தை கழுவி போட்டு போவோம். அதுதான் சட்டம்.
ஆனா அவன் பெற்றோர் கொடுத்த அந்த நட்பியல் ரீதியான அந்த உறவு மற்றும் விடாமுயற்சி காரணமாக அவர் தான் இந்தியான சட்ட புத்தகம் எழுதினார் பெரியார். இதையும் அவர்களிடத்துல முன்வைக்கிறார். அடுத்தது அவர் சொல்லியிருந்தார், தோமஸ் அல்வா எடிசன் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தண்ட வாழ்க்கையில நான் நம்புறேன். ஆனா இந்த வாழ்க்கையில எனக்கு எந்த பெற்றோர் தான் ஐயா முக்கியம். ஏனென்றா எந்த நலனுக்கும் எந்த அடிப்படையான முழு முக்கியமான விஷயங்களுக்கும் ஐயா எந்த பெற்றோர் தான் என்னோட முன்னின்று உழைப்பேன். அடுத்த நான் என்ன சொல்லிக் கொள்றேன்டா, இப்ப அந்த இவர் கண்ணதாசன் பாடல் பிள்ளை. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு புல செஞ்சா செய்ய உங்களோட நர்சரி டீச்சரையா போய் கேப்பினா, நீங்களா இவருக்கு படிப்பிச்ச நீங்க எப்படி பிள்ளைங்க நேர வீட்டை தான் வந்து நிப்பினா, நீங்கள்லாம் எங்களோட பெற்றோர் என்ன உங்களோட தம்பி பிள்ளை செய்யறாங்க நர்சரி டீச்சரையா அல்லது பிரைமரி டீச்சரா போய் கேப்பினா, நீங்கள்லாம் இவருக்கு படிப்பிச்ச நீங்களா இவர் பிள்ளை செஞ்சதுக்கு நீங்களா காரணம் கேப்பினா. ஆசிரியரை இல்லாவிட்டால் பெற்றோர் வரவும் சந்திக்கவும் என்றுதான் எழுதி அனுப்புவார். அதான் இதை நான் உங்களிடம் குறிவிக்கிறேன். அடுத்தது ஐயா அவர் சொன்னால் பள்ளிக்கூடத்துல 6 மணித்தியாலம் தான் ஆசிரியரா இருக்கிறாராம். தான் கணக்கு பண்ணபடி 3 மணித்தியாலம் தான் இந்த வீட்டை இருக்கிறாங்க. அங்க அவர் என்னதுன்னா அந்த 6 மணித்தியாலத்துக்கு அவர் 3 டீச்சர் மேல பாக்குறார். சரியா, அவர் ஏழண்டபடியா சொல்றார். ஒரு டீச்சர் மேலுக்கு 2 மணித்தியாலம், அதுவும் அந்த வகுப்பிலே அவரோட அந்த நட்பா இருந்து கதைக்கிறாருன்னா சந்தேகம் தான். அடுத்தது எக்ஸ்ட்ரா கிளாஸ் போற, டியூஷன் போற, ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனையோ ஆசிரியர் முகங்களை பார்க்கிறார் வாரார். ஆனா வீட்டை அந்த 3 மணித்தியாலம் பெற்றோரோட கதைக்கிறார். அந்த 3 மணித்தியாலம் உண்மையான நேரம் அவர் கதைக்கிறது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த நாள்ல அது ஒரு ஒரே முகம் பொன்னான பொழுதா இருக்கும் என்றதையும் இந்த இதுல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். அடுத்த நடுவர் அவர்களே, ஒரு பழைய மாணவன் ஒரு பாடசாலைக்கு உதவினான்டா, அது அந்த பாடசாலை ஆசிரியருக்குன்னு சொன்ன நடுவர் அவர்களே, அந்த பாடசாலை ஆசிரியர் அவர் அங்க இருப்பாரோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனால் அந்த பழைய மாணவன் அந்த பாடசாலைக்கு உதவி செய்கிறான் என்றால் அது அவனுக்கு பழக்கின அந்த பழக்கம், இப்படி நீ படிச்ச பாடசாலைக்கு நீ கொடுத்து உதவ வேணும், நீ இப்படி நல்லவனா இருக்க வேணும் என்று பழக்கின பழக்கம், அந்த பழகின பழக்கத்தை சின்னன்ல இருந்து பழக்கின பெற்றோர் தான் ஆசிரியர் மேலாக நட்பாக இருந்து வழி நடத்துவார் என கேட்டு விடை வருகிறேன். கஜானனுடைய சுவாரஸ்யமான வாதத்தை பார்த்தோம். அதற்கு மறுப்பு சொல்லி ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளுடன் நட்புடனும் நல்வழிப்படுத்துவதுடனும் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று தன் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் ஸ்ரீ சந்தோஷ் சர்மா, சோமாஸ்கந்த குருக்கள் ஸ்ரீ சந்தோஷ் சர்மா என்ன சொல்கிறார் பார்ப்போம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த என் தமிழ் அன்னைக்கும் முதல் வணக்கம். நடுவரவர்களே மற்றும் என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே மற்றும் டான் நேயர்களே அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். நடுவரவர்களே, இன்றைய தலைப்பில் நட்போடு வழிநடத்துவது ஆசிரியர்கள் என்ற ரீதியில் எனக்கு ஒரு கோட்பாடு உள்ளது. மாதா, பிதா, மாஸ்டர், தெய்வம். அது என்ன காரணம் என்றா, நாங்கள் படிக்கிற பாடசாலையும் சரி, கல்வி நிறுவனங்களும் சரி, அதிக நேரம் நாங்க அந்த விஷயத்துல செலவழிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குது. வீட்டே இருக்க சாப்பிட தம்பி கதைக்க கூடாது, பிறக்கடிச்சு போடும். அப்ப நான் எப்ப கதைக்கிறது? அப்ப அந்த ரீதியிலேயே நாங்க அதிக நேரம் வெளியில டீச்சர்ஸ் மேரோட செலவழிக்கிறபடியா அவையோட ஒரு நட்புறவாட வேண்டிய சூழ்நிலை கொண்டா இருப்பது. அந்த காலத்துல தமிழ் டீச்சர் என்றா இப்படித்தான் தடியோட அந்திருவினம். இப்ப எந்த தமிழ் டீச்சரும் சரி, தமிழ் டீச்சரை விடுங்க, எந்த ஆசிரியரும் தடி தூக்குறவே பயமா இருக்குது. ஏண்டா மாணவர்கள் எங்கேயாவது போய் ஏதாவது செஞ்சிடுவாருங்களோட ஏதாவது ஒரு பயத்திலேயே நட்பு ரீதியா கொண்டு போறணும் எல்லா விஷயத்தையும். எங்களுக்கு புதிய வழிகாட்டல், புதிய தேடல்கள் எல்லாமே நட்பு ரீதியாகவும் சுற்றுலா தலங்களை கூட்டி கொண்டு போய் தம்பி இதான் நட்பு, இதான் இது இப்படித்தான். இப்ப பேரண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, எங்கள்கிட்ட தலைவர் கூறின மாதிரி சுற்றுலா கூட்டி கொண்டு தம்பி காசு இல்லை, எப்போ நான் இன்னொரு நாள் கூட்டி நான் இப்பதான் அப்படித்தான் குலசை படிக்க எங்கட அம்மா சொன்ன சிகிரியா கொண்டே காட்டுறேன்ட்டு இந்த வருஷம் தான் டியூட்டரில் படிக்க எங்கட மாஸ்டர் கூட்டி கொண்டே காட்டினவர் தான் சிகிரியா பார்த்துட்டு வாண்டு. அப்ப எங்கட பொருளாதார ரீதிய இப்படி ஒரு மாற்றத்தை நட்பு ரீதியாகவும் புதிய ஒரு வழிகாட்டிலும் கூட்டி கொண்டு போறது ஒரு ஆசிரியர். எதிர்த்தரப்பு தலைவர் கூறியிருந்தார், அந்த பெற்றோர்களை முன்மாதிரியா வச்சுத்தான் நாங்கள் வளர்றோம்ண்டு. ஒரு மகன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாண்டா அங்க அதிகமா பேசப்படுற விஷயம், தம்பி நீ குடியாரண்ட பிள்ளை தானே, அந்த முன்மாதிரி தன்மை அங்க கீழாகுது. இதுவே ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொள்ளுங்க, தம்பி இந்த மாஸ்டர்டியா படிச்சனே, அப்ப நீ இப்படித்தான். எங்கட நவநீத கிருஷ்ணன் ஐயா எங்கட விவாத குழுண்ட தலைவர், அவற்றை வழிகாட்டுல வாரபடியே இன்றைக்கு சொற்சமர் மூலமா நாங்க இந்த உலகத்துக்கு தெரிய வரோம். ஆக நட்பு ரீதியான
வழிகாட்டல் தான் எங்களை இவ்வளவு தூரத்தை உசத்துது. இரண்டாம் தரப்பினர் அதிகமாக கொண்ட டிசிப்ளின் கைடன்ஸை கூட்டி கொண்டு போடுவினம். அது உங்களை ஒரு நல்வழிப்படுத்தும் நோக்கில் தானே. ஏன் உங்களோட பெற்றோர்கள் செய்யாததை ஆசிரியர் செய்ய வேண்டும் என்று கொஞ்சமாச்சு நினைச்சிங்களா? இவ்வளவு தூரம் பாடசாலைக்கு போய்க்கிறீங்களே, போய்கொண்டிருக்கிறீங்கள், இன்னும் போறீங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு போகத்தான் போறீங்க. 2-3 வருஷத்துல பெற்றோர் செய்யத்தான் ஆசிரியர் செய்ய போறணும். அது உங்களோட ஒரு நட்பு ரீதியான ஒரு வழிகாட்டல் எடுத்துக்கொள்ளும். மூன்றாவது தரப்பினர் அடிக்கடி இந்த அம்பேத்கர் நாங்கள் கூறின விடயத்தையே திருப்பி மீளையே திருப்பி சுரந்து கொண்டிருந்தார். வாழ்க்கை ரீதியான தத்துவங்களை எடுத்து காட்டி கொண்டே இருந்தார். இப்போ எத்தனையோ படங்கள் வருது. நீங்களே அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் திருப்பி மாறி போறீங்க. இந்த வாத்தி படத்தை எடுங்கோ, அடுத்த சாட்டை படம் எடுங்கோ, இந்த ராட்சசி படத்துல நல்ல டீச்சர் வந்தா ஜோதிகா மிஸ், அப்படி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ரீதியான அந்த படங்கள்ல கூட அவ்வளவு விஷயத்த சொல்லி காட்டியும். அந்த காலத்துல நீங்க டீச்சரோட போய் என்ன செல்ஃபி எடுத்தீங்களே, இந்த காலத்துல நாங்க போய் சார் செல்ஃபி தானே சார் வாங்க. ஒரு நட்பு ரீதியான ஒரு கோட்பாடுல செல்ஃபி எடுத்தா கொஞ்சம் நின்று படிப்பான் என்றதுக்காண்டி கொஞ்ச நேரம் எங்களோட கலந்து ஆலோசிச்சு கணக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செல்ஃபி எடுத்தார். அது ஒரு வழிகாட்டல். இப்ப எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு ஆசிரியர் மறக்க முடியாத இடத்தை கண்டிப்பா கொண்டு. உங்களுக்கும் சரி, எதிர்த்தரப்புல பெற்றோர் ஆசிரியர்களை கீழ்மட்டமா கதைக்கிறீங்க சரி, அவைக்கும் யாராவது ஒரு ஆசிரியர் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் அவரை நினைவு கூறுறது முக்கியமான ஒரு விஷயம். ஆக இந்த பழைய மாணவர்கிட்ட கொண்டு வந்தது, பழைய மாணவர்கள் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் சொல்லுவியம், நீங்க தம்பி பள்ளிக்கூடத்துல பழைய மாணவர் ஆயிட்டீங்க, ஆக நீங்க அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போய் செல்லுங்கன்னு பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டீங்க. ஆசிரியர் தான் வழி நடத்துவியம். தம்பி நீ இந்த பள்ளிக்கூடத்தை படிச்சேனே, இந்த பள்ளிக்கூடத்துக்கு இவ்வளவு விஷயம் செய், இந்த விஷயம் இல்லை செஞ்சுதா என்று கேட்கக்கூடிய உரிமை குரல் ஆசிரியர்கிட்ட ஏற்படுத்த முடியுமே தவிர பெற்றோர் சொல்லுவேன் தம்பி இந்த எங்கட வீட்டுக்கே கஞ்சி ஊதா காணாத நீ நாங்க கொண்டே கொடுக்குறேன்னு கேட்கத்தான் ஆக்கிற பெற்றோர் இருக்கிறீமே தவிர யதார்த்தமான வாழ்க்கையில நாங்க வாழ பழகணும். ஆக இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் நட்போடு வழிநடத்துவதற்கான காரணம் ஆசிரியர்கள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சந்தோஷ் சர்மாவினுடைய அருமையான வாதத்தை கேட்டோம். அதனோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். பிள்ளைகளை நட்போடு இருந்து நல்வழிப்படுத்துபவர் யார்? பெற்றோரா, ஆசிரியரா? தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டிய நேரம். முதலில் வாதத்தை ஆரம்பித்தவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள். இது பட்டி மண்டபத்தினுடைய மரபு சார்ந்த ஒரு விதி. அந்த வகையில் இரண்டாவதாக வாதத்தை தொடக்கி வைத்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியினர் இப்பொழுது வாதத்தை தொகுப்புரையை முன்வைக்க இருக்கிறார்கள். அணித்தலைவர் ஜதோட்சன் ஆசிரியர்களுக்காக தொகுப்புரை ஆற்றுகிறார். மீண்டும் அவை நுழைவில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்த்தரப்பு இரண்டாவது வாதி கூறியிருந்தார், ஆசிரியரை கேட்டா விளையாட விட மாட்டேரம், அடி விழுமாம் அப்படின்னு. பாடசாலையை மிஞ்சின நேரம் அதிகாலையில் விளையாட்டிற்காக அழைக்கப்படுவதும் அந்த பாடசாலையில் முறை இல்லையோ நான் இங்கு வினாவ வேண்டியுள்ளது. அதிகாலையில் உங்களுக்கு விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்கப்படவில்லையா அந்த பாடசாலையில்? அதற்காகத்தான் விளையாட்டினை தவிர உடற்பயிற்சிக்காகவும் பிரிதொரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்காகவே அனைத்து பாடசாலைகளிலும் அதிகமான நேரம் செலவிடப்படுகிறது. அது மட்டுமல்லாது இல்ல மெய்வில்லினர் விளையாட்டு போட்டிகள் நடாத்தப்பட்டு அதன் மூலம் வலயத்திற்கு மாணவர்கள் அனுப்பப்பட்டு அவர்களது திறமை இன்னும் ஒரு படி உயர்த்தப்படுகிறது என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு திருப்பு முனையாக அமைவார்கள். அந்த வகையில் தோமஸ் அல்வா எடிசன் அவர்களது வாழ்வினது திருப்பு முனையாக அமைந்தது அவரது ஆசிரியர். அவரது ஆசிரியர் அவ்வாறான ஒரு கடிதத்தை கொடுத்து அதை வீட்டில் அனுப்பாமல் விட்டிருந்தால் அவர் இவ்வாறான ஒரு மின்குமிழை கண்டுபிடித்திருக்க மாட்டார். அதனை போன்று அம்பேத்கர் அவருக்கும் திருப்பு முனையாக அமைந்தது அவரது ஆசிரியர். அந்த வகையில் அவர் சட்ட புத்தகத்தினை கண்டுபிடிப்பதற்கான ஊன்றுகோலாக அமைந்தவர் ஆசிரியர் என்பது ஒரு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது கரண்ட்ல வச்ச கோழி குஞ்சு கலர் அடிச்சு அந்த மாதிரி இருக்காண்டு கலர் அடிப்பதற்கான காசு கொடுத்தவர் யார்? பெற்றோர் தான் கொடுத்தார். அதனை நட்போடு நல்வழிப்படுத்துவதற்காகவே ஆசிரியர் ஒழுக்காற்று குழு எனும் அமைப்பினை அமைத்து ஒழுக்கத்தினை நட்போடு நல்வழிப்படுத்துவதற்காக ஆசிரியர் பாடசாலை நிற்கிறார். நட்போடு நல்வழிப்படுத்துவதில்
சிறந்தவர்கள் ஆசிரியர்கள் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது ஒரு விடயமாக காணப்படுகிறது என்பதோடு எனது வாதத்தினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தொகுப்புரை ஆற்றுவதற்காக மானிப்பாய்ந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் டீன் ஐவின் டினுஜன் பெற்றோரே என்று தொகுப்புரை ஆற்றுகிறார். பெருமதிப்பு மிக்கவர்களே, மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பே எதிரணிவாதிகளுக்கு முதலாவதாக விளங்கவில்லை. கற்றல், கற்பித்தல், விளையாட்டு செயற்பாடெல்லாம் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று எமக்கு தரப்பட்ட தலைப்பு என்ன? பிள்ளைகளுடன் நட்பாக இருந்து நல்வழிப்படுத்துபவர்கள். முதலாம் தரப்புவாதி வந்தார். அன்று பிச்சை கொடுத்த அன்னையே இன்று எனக்கு மிச்சத்தை கொடு. யார்? உமையம்மை சம்பந்தன், பெற்றோர் மகன் உறவு. மூன்றாம் தரப்புவாதி என்னவோ எல்லாம் சொன்னார். ஆனால் தன்னுடைய வாதத்தை தொடக்கும் பொழுது பெற்றெடுத்த தாய்க்கு முதல் வணக்கம் என்று கூறித்தான் தொடக்கினார். ஆகவே நீங்களே மறைமுகமாக உங்களுடைய தாயினையும் தந்தையையும் கவனத்தில் கொண்டுதான் ஐயா இங்கு கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர் சொன்னார், எனக்கு 10ஆம் ஆண்டில் கணியத்திற்கு 9, 11ஆம் ஆண்டில் கணியத்திற்கு 90 என்று. ஐயா, ஆசிரியர் ஒரு 9இல் இருக்கின்ற பிள்ளையை 90க்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் ஐயா ஆசிரியருடைய பணி. கற்பிக்க வேண்டியது ஆசிரியருடைய பணி. ஒரு மார்க்சினை உயர்த்த வேண்டியது ஆசிரியருடைய பணி. அது இங்கே நாங்கள் நட்பாக கூற முடியாது. கூறினார்கள் லலிசன் ஐயா அவர்கள் எத்தனையோ பல ஆசிரியர் உருவாக்கினார். அவரே ஒரு ஆசிரியர், அவர் இங்கே நன்று செயற்படுகிறார் என்று. இது அவையோருக்கும் எனக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. லலிசன் ஐயா அவர்கள் பெற்றோர் இல்லையா என்று கூட எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் எதிரணிவாதிகள். ஒரு ஆசிரியர் நட்பாக நடந்து கொண்டால் இப்படித்தான் இருப்பார். சார் படிக்கணுமோ சார்? ஓ தம்பி, நீ படிச்சுட்டு போவேன் தம்பி. சார் தலைமுடி வெட்டணும். அது தலைமுடி வெட்டான் போவேன். சார் சுருகும். ஓ கட்டாயம் போவேன் தம்பி. அப்படி ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த பாடசாலை கற்றலில் வெற்றி பெறாது. அந்த பிள்ளையுடனும் ஆசிரியர் நட்புறவாக இருக்க மாட்டார்கள். அப்துல் கலாமினுடைய வரலாற்றை சொன்னார்கள். அப்துல் கலாம் ஒரு மீனவ குடும்பத்தில் வந்தவர். அவருக்கு அங்கே ஆசிரியர் உதவி புரியவில்லை. அந்த மீனவ குடும்பத்தை சேர்ந்த அந்த அப்துல் கலாமினுடைய தந்தை தான் ஐயா பாடசாலைக்கு. ஐயாவுக்கு தெரியும் எத்தனை சிரமப்பட்டு தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த பாடசாலையை இணைத்த தந்தை அப்துல் கலாமினுடைய தந்தை ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை இங்கே நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சினிமாவை சொன்னார் மூன்றாம் தரப்புவாதி. நீ வாத்தி படத்தை போய் பேர், ராட்சசி படத்தை போய் பேர், அந்த படத்தை பேர், அங்கே ஆசிரியர் அப்படிங்கிறது. ஐயா, சினிமா என்பதே ஒரு கற்பனை. ஒரு படம் தொடக்கிறதுக்கு முதலே இது அனைத்தும் கற்பனை கதையே என்று பாடத்தில் வருது. நீங்கள் கற்பனை கதையை நிஜ வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த வாதம் எப்படி வெற்றி அளிக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நடுவருடைய தீர்ப்பின் பிரகாரம் இத்துடன் என்னுடைய வாதத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும். அதற்காக நட்போடு நல்வழிப்படுத்த வேண்டும். இப்படி செய்யக்கூடியவர் யார் என்பதுதான் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி. ஆசிரியரா, பெற்றோரா? இங்கே ஆசிரியருக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது. அவர் பெற்றோருடைய வகிபாகத்தையும் எடுக்கிறார். லோக்கோ பேரண்ட் என்று அவரை சிறப்பாக அழைக்கிறோம். லோக்கோ பேரண்ட் என்றால் மாற்று பெற்றோர் என்று அர்த்தம். ஆகவே பிள்ளைகளுக்குரிய தானத்திலே இருந்து, அதாவது பெற்றோருடைய தானத்திலே இருந்து ஆசிரியர் செயற்படக்கூடியவர். இங்கே நேரக்கணக்கு எல்லாம் காட்டினார்கள். இப்போ கேள்வி நன்றாக கற்பிப்பவர் அல்லது நல்வழி காட்டுபவர், இவற்றிற்குள்ளே நட்போடு இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையும் இருக்கிறது, நல்வழி காட்ட வேண்டும் என்கிற நிபந்தனையும் இருக்கிறது. ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே இங்கே ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட ஆசிரியர்களோடு பிள்ளைகள் பழகுகிறார்கள். கணிதத்திற்கு ஒரு சார், விஞ்ஞானத்திற்கு ஒரு சார், இப்படியே ஒவ்வொரு ஆசிரியர்களை ஒரு நாளிலே சந்திக்கிறார்கள். தரம் 5 ஒரு ஆசிரியர், தரம் 6 ஒரு ஆசிரியர். இப்படியே பார்த்தால், இப்போ என்னுடைய வாழ்க்கை கணக்கிலே பார்த்தால் 40 பக்க கொப்பி கூட காணாது. உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும். தரம் 1 தொடக்கம் பல்கலைக்கழகம் வரை கற்பித்த ஆசிரியர்களுடைய பெயர்களை எழுதி பார்ப்பதென்றால் 40 பக்க கொப்பி கூட காணாது. ஆனால் அதற்குள்ளே 1-2 ஆசிரியர்களுடைய பெயர்தான் முன்னுரிமை அடிப்படையிலே எனக்கு ஞாபகத்திலே நிற்கிறது என்றால் தான் இவர்கள் சொல்வதை போல என்னை நல்வழிப்படுத்திய அல்லது மறக்க முடியாத ஆசிரியர் எவரோ அவர்
முன்னுரிமையாக முதன்மை பெற்றிருப்பார். சில வேளைகளில் எனக்கு பிடிக்காத ஆசிரியருடைய பெயரும் முதன்மை பெற்று வரக்கூடும். ஆனால் நட்போடு நல்வழிப்படுத்துபவர் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சரி, மறுபுறம் பார்ப்போம். பெற்றோரை பொறுத்தவரையிலே இங்கே சொன்னார்கள், ஒரே பெற்றோர், ஆசிரியர் மாறிக்கொண்டிருக்கலாம், பெற்றோர் மாற மாட்டார். ஒரே அப்பாதான், ஒரே அம்மாதான், அவர்கள்தான் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறார்கள். நட்போடு இருக்கிறது நல்வழிப்படுத்துவது. இதை தொடர்ச்சியாக நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர் நட்போடு இருக்கிற தன்மை இன்றைய உலகத்திலே முற்காலத்தை விட அதிகமாக இருக்கிறது. நான் இந்த தொடக்க உரையிலே சொன்னேன், டாக்டர் சிவன் சூதனுடைய அனுபவத்தை சொன்னேன். அப்பா என்றால் அவர் தெய்வம், அப்பா என்றால் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பவர். அப்பா வாரார் என்றால் வீடே அமைதியாக கூடிய அளவிலே ஏதோ நீதிமன்றத்திற்குள்ளே நீதிபதி நுழைந்ததை போல அப்பா வருகிறார் என்றால் வீடே அமைதியாகி விடுகிற ஒரு தன்மை இருக்கிறது. அப்படி அப்பாவை அது அம்மா சில வேளைகளிலே அப்படி வெருட்டியும் காட்டி இருப்பாள். அப்பாவினுடைய ஸ்தானத்தை உயர்த்தி வைத்திருப்பாள். இது பல வீடுகளிலே நடக்கிற ஒரு சமாச்சாரம். பிள்ளைகள் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டு தரப்பாரும், ஆசிரியரும் சரி பெற்றோரும் சரி, இரண்டு தரப்பாரும் நட்போடும் நடக்கிறார்கள், நல்வழிப்படுத்துவதிலும் செயற்படுகிறார்கள். இரண்டு தரப்பிலும் குளறுபடிகள் இருக்கின்றன. அது விதிவிலக்காக வைத்துக் கொள்வோம். பிள்ளைகளை நட்பில்லாமல் நல்வழிப்படுத்தாமல் தூங்குகிற ஆசிரியரும் இருக்கிறார், அதை போல பெற்றோரும் இருக்கிறார். ஆகவே அதை இங்கே நாங்கள் தூக்கி நிறுத்து பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இனி தீர்ப்புக்கு வருவதென்றால் இவர்களுடைய பேச்சின் அடிப்படையிலே வைத்து சொல்கிறேன், இந்த ஆசிரியருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய பண்பும் இருக்கிறது, மாற்று பெற்றோராக லோக்கோ பேரண்டாக இருக்கக்கூடிய ஒரு தகைமையும் இருக்கிறது. ஆனால் பெற்றோருக்கு பெரும்பாலும் எங்கள் பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கல்வி அறிவு மிக்கவர்களோ என்றால் இல்லை. அவர்கள் பெற்றோராகவும் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆக ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் பெற்றோராகவும் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். சற்று வாழ்க்கையிலே மலர்ச்சி பெற்றவர்களை அழைத்து கேட்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய திசை மாற்றத்திற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் பெரும்பாலும் ஒரு ஆசிரியருடைய பெயரைத்தான் சொல்வார்கள். இந்த சார், இந்த டீச்சர், இங்கே கூட சொல்லி காட்டினார்கள், இந்த சார், இந்த டீச்சர், அவராலே தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திசை மாற்றம் நேர்ந்தது, அப்பாவாலே அம்மாவாலே தான் என்னுடைய வாழ்க்கையிலே திசை மாற்றம் நேர்ந்தது என்று சொல்கிறவர்கள் மிக குறைவு. ஆக பிள்ளை என்கிற வரையறை இந்த தலைப்பிலே இருக்கிறது. பிள்ளைகளை பொறுத்துத்தான் நாங்கள் பேச வேண்டும். ஆகவே பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஆசிரியரால் தான் நல்வழி காட்ட முடியும், ஒரு நல்ல ஆசிரியரால் தான் நட்புடன் நடக்க முடியும். ஆகவே நட்புடன் நல்வழிப்படுத்துபவர் நல்லாசிரியரே என்கிற தீர்ப்பையே சொல்லி இந்த சாரப்பட வாதத்தை முன்வைத்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியினர் இந்த வாதத்திலே வெற்றி பெறுகிறார்கள். தன்னுடைய அணிக்காக அதிக புள்ளிகளை ஈட்டி கொடுத்தவர் என்கிற வகையில் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறந்த பேச்சாளருக்கு இலங்கை பணத்திலே ரூபாய் 5000 வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அந்த பரிசை பெற இருப்பவர் மூன்றாவதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்த ஸ்ரீ சந்தோஷ் சர்மா. வாருங்கள் சர்மா. நல்லது நேயர்களே, இப்படியான போட்டியிலே உங்கள் பாடசாலை சார்ந்த பிள்ளைகளும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர், டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம். இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன் உங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து வர ஆவன செய்வார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன்,
நிகழ்ச்சி படத்தொகுப்பு படப்பிடிப்பு மேற்கொள்கிற விபூஷன் மற்றும் ராஜ் குழுவினர் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.